ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம தந்தூரி சிக்கன் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இந்த மாதிரி சிக்கன் வாங்கி நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்திருக்கேன். கடையிலேயே சொன்னிங்கன்னா இந்த மாதிரி கீறி கொடுப்பாங்க. இந்த மாதிரி கீறதுனால நம்ம சேர்க்குற மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப காரச்சாரமாக நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இதுக்கு என்னென்ன மசாலா சேர்க்குறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் வறுக்கிற மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு எலுமிச்சை பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சாரை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு நம்ம தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது. எண்ணெய் சேர்த்து பிசைகிறதுனால மசாலா உதிராமல் இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி நம்ம பிசைகிறதுனால மசாலா நல்லா சிக்கனோடு ஒட்டிக்கும். நம்ம எண்ணெயில் வறுக்கும் போது கொஞ்சம் கூட மசாலா பிரிஞ்சு வராது. இந்த மாதிரி கீறி விட்டதெல்லாம் நம்ம நல்லா கையை வச்சு தேய்ச்சி விட்டு மசாலாவை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா காரம் நல்லா இறங்கும். இப்போ இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, நார்மல் டெம்பரேச்சரில் தான் வைக்கணும். அது மாதிரி வைக்கும் போது பார்த்திங்கன்னா மசாலா ஃபுல்லாக செட் ஆகிடும். செட் ஆகிட்டு நம்ம வறுக்கும்போது சூப்பராக இருக்கும். எவ்வளோ நல்லா சூப்பராக மசாலா செட் ஆகிடுத்து பாருங்கள். நான் முட்டை சேர்க்க மறந்துட்டேன், அதனால் மறுபடியும் நான் இந்த ஸ்டேஜில் முட்டை சேர்த்துக்கிறேன். நம்ம மசாலா சேர்க்கும் போதே அப்போ முட்டை சேர்த்துருக்கணும், நான் முட்டை சேர்க்க மறந்துட்டேன். அதனால் இந்த ஸ்டேஜில் நான் முட்டை சேர்த்து மறுபடியும் கிளறி கொடுத்துக்கிறேன். கிளறி கொடுத்துட்டு நம்ம வெளியிலேயே ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். அது மாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிற மசாலா எல்லாமே சூப்பராக சிக்கனுக்குள்ளே இறங்கி நல்லா வறுக்கும் போது மசாலா ஒன்று கூட உதிரியாக இல்லாமல் எண்ணெயில் பிரிஞ்சு வராத சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் எப்படி வாங்குகிறோமோ அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். கடையில் எண்ணெய் பலமுறை யூஸ் இருப்பாங்க. அது எத்தனை நாள் சிக்கன் சொல்லிட்டு தெரியாது. நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு இந்த மாதிரி பசங்களுக்கு வறுத்து கொடுக்கலாம். இப்போ ஒரு அரை மணி நேரம் போல் ஆயிடுத்து. தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு ஒரு பீஸாக எடுத்து வைத்து வறுத்துக்கலாம். இதுக்கு ரொம்ப ஆயில் தேவைப்படாது. இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு, இன்னொரு சைடை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நல்லா நம்ம கடையில் எப்படி கிடைக்குதோ அந்த விட அதிக டேஸ்ட்டில் சூப்பராக கிடைக்கும். இப்போ வறுத்தெடுத்தாச்சு. சூப்பரான தந்தூரி சிக்கன் வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. இதை மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பசங்க ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் வாங்கி கொடுக்காத வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம செய்யலாம். நீங்கள் இதை டொமேட்டோ சாஸோட மயோனைஸோட வச்சு சாப்பிடும் போது இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.